அனைவருக்கும் வணக்கம். 6ஆம் வகுப்பு கணக்கு 3ஆம் பருவம் இயல் 2 முழுக்கள் பாடத்தலைப்பில் பயிற்சி 2.1 முதல் கணக்கிற்கான விடையினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. முதல் கணக்கு கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஒரு 5 கணக்குகள் கொடுத்துருக்காங்க. முதல் கணக்கு, அருந்தக்கூடிய தண்ணீரானது தரை மட்டத்திலிருந்து 100 மீட்டருக்கு கீழே கிடைக்கிறது. இதனை டேஸ் மீட்டர் என குறிப்பிடலாம். முழுக்களில் மிகை முழுவும் குறை முழுவும் இருக்கும். அது இல்லாமல் பூஜ்ஜியமும் இருக்கும். பூஜ்ஜியம் மிகை முழுவும் அல்ல, குறை முழுவும் அல்ல. இப்போ கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, 100 மீட்டருக்கு கீழே. கீழே அப்படிங்கிறத குறை முழுவாகவும், ஒருவேளை கணக்கில் மேலே அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா மிகை முழுவாகவும் எடுத்துக்கணும். இப்போ 100 மீட்டருக்கு கீழேன்னு சொன்னதுனால குறைமுழு, அதாவது -100 மீட்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம். சுருக்கமாக சொன்னால் கீழே அப்படின்னா மைனஸ், மேலே அப்படின்னா ப்ளஸ். இரண்டாவது கணக்கு, ஒரு நீச்சல் வீரர் நீச்சல் குளத்தின் தரை மட்டத்திலிருந்து 7 அடி ஆழத்திற்கு குதிக்கிறார். இதனை குறிக்கும் முழு டேஸ் அடி ஆகும். இதுவும் அதே போல தான். ஆழம் அப்படின்னா குறை முழுவாக எடுத்துக்கணும். ஆழத்துக்கு ஆப்போசிட் உயரம். உயரம் அப்படின்னா மிகையில் சொல்லலாம். இப்போது குறை முழுவில் சொல்லும்போது 7 அப்படின்னா -7 அடி. இப்போ ஒருவேளை உயரம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா +7 அடி அப்படின்னு குறிப்போம். மூன்றாவது கணக்கு, எண் கோட்டில் -46 என்பது -35க்கு டேஸில் அமையும். அதாவது வலதுபுறத்தில் அமையுமா இடதுபுறத்தில் அமையுமா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஒரு எண் கோடு சுருக்கமாக வரைஞ்சிக்கலாம். இதுதான் -35 அப்படின்னு எடுத்துக்கலாம். -36, -37, -38, -39, இதுபோல் -45, -46. இப்போ -35க்கு, இப்போ 35 இருந்து -46 பார்க்கணும். இது வலதுபுறம், இது இடதுபுறம். இப்போ 35 -46 பார்க்கும்போது 35க்கு இடதுபுறமாக இருக்குது. ஸோ இடதுபுறமாக அமையும். நான்காவது கேள்வி, -5 முதல் +5 வரையிலான இரு எண்களையும் உள்ளடக்கி, இந்த 2 நம்பர்ஸையும் எடுத்துக்கணும். முழுக்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எண் கோடு வரைஞ்சே பார்த்துடலாம். சென்டரில் 0, இந்த பக்கம் 1, 2, 3, 4, 5, 5ஐயும் எடுத்துக்கணும். -1, -2, -3, -4, -5. இப்போ மொத்தமாக எத்தனை முழுக்கள் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. மொத்தமாக உள்ள முழுக்களின் எண்ணிக்கை 11. ஐந்தாவது கேள்வி, டேஸ் ஆனது மிகை முழுவும் அல்ல, குறை முழுவும் அல்ல. ஒவ்வொரு கணக்குலையும் நம்ம சொல்லியிருக்கோம். இது எண்கோடு. முழுக்களை எண்கோட்டில் குறிக்கும்போது மிக எளிமையாக விளக்கலாம். 0க்கு வலதுபுறமாக இருக்கக்கூடியது மிகை முழுக்கள், மிகை எண்கள் எப்படினாலும் சொல்லிக்கலாம். 0க்கு இடதுபுறமாக உள்ளது குறை முழுக்கள் அல்லது குறை எண்கள். 0 அப்படிங்கிறது மிகையும் அல்ல, குறையும் அல்ல. ஸோ 0. அவ்வளோதான். கணக்கு எண் 1 கொடுக்கப்பட்ட 5 கேள்விகளுக்கும் ஆன்சர் பண்ணிட்டோம். பயிற்சி 2.1 இரண்டாவது கணக்கிற்கான விடையினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐகார்ட் செக் பண்ணிக்கிங்க. இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.